ITI electrician tricky question and answer in Tamil. 21வது கேள்வி. ஓமின் விதிப்படி மின்தடை என்ன? சரியான விடை V வகுத்தல் I. ஓமின் விதிப்படி மின்தடை என்ன? V வகுத்தல் I. மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 22வது கேள்வி. 230 வாட்ஸ் 10A சுற்றின் சக்தி எவ்வளவு? சரியான விடை 2300 வாட்ஸ். 230V 10A சுற்றின் சக்தி எவ்வளவு? 2300 வாட்ஸ். 23வது கேள்வி. ஒரு யூனிட் மின்சாரம் என்பது? சரியான விடை 1 kWh. ஒரு யூனிட் மின்சாரம் என்பது 1 kWh. சரியான விடை. 24வது கேள்வி. மின்கம்பியின் தடிமன் அதிகரித்தால் மின்தடை குறையும். மின்கம்பியின் தடிமன் அதிகரித்தால் சரியான விடை மின்தடை குறையும். 25வது கேள்வி. கோப்பரின் கடத்தும் திறன் என்ன? அதிகம். கோப்பரின் கடத்தும் திறன் சரியான பதில் அதிகம். 28வது கேள்வி. நல்ல இன்சுலேட்டர் எது? ரூபர். நல்ல இன்சுலேட்டர் எது? சரியான பதில் ரூபர். 27வது கேள்வி. சீரியஸ் சர்க்யூட்டில் மின்னோட்டம் எல்லா இடத்திலும் சமம். சீரியஸ் சர்க்யூட்டில் மின்சாரம் எல்லா இடத்திலும் சமம். 28வது கேள்வி. பாரலல் சர்க்யூட்டில் மின்னழுத்தம் எல்லா கிளைகளிலும் சமம். பாரலல் சர்க்யூட்டில் மின்னழுத்தம் எல்லா இடத்திலும் சமம். 29வது கேள்வி. ஏசி சப்ளையில் திசை மாறிக்கொண்டே இருக்கும். 29வது கேள்வி. ஏசி சப்ளையில் திசை மாறிக்கொண்டே இருக்கும். 30வது கேள்வி. டிசி சப்ளையில் திசை ஒரே திசையில் இருக்கும். டிசி சப்ளையில் திசை ஒரே இடத்தில் இருக்கும். 31வது கேள்வி. டிரான்ஸ்பார்மரில் கோரை பொதுவாக எதனால் செயல்படுகிறது? லாமினேட்டட் சிலிக்கோன் ஸ்டீல். டிரான்ஸ்பாரின் கவர் பொதுவாக எதனால் செயல்படுகிறது? 32வது கேள்வி. டிரான்ஸ்பாரம் ஃப்ரீக்வன்சியை மாற்றாது. டிரான்ஸ்பாரம் ஃப்ரீக்வன்சியை மாற்றாது. 33வது கேள்வி. ஸ்டெப் அப் டிரான்ஸ்பாரம் வோல்டேஜை அதிகரிக்கும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்பாரம் வோல்டேஜை அதிகரிக்கும். 34வது கேள்வி. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பாரம் வோல்டேஜை குறைக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பாரம் வோல்டேஜை குறைக்கும். 35வது கேள்வி. எலக்ட்ரிக் மோட்டார் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். எலக்ட்ரிக் மோட்டார் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஃப்ளெமிங் லெஃப்ட்